கபிலா, நீயும் சாரும் ரூம்குள்ள போனீங்கல்ல, அப்ப அயலியும் சிவாவும் அந்த பக்கம் வந்தாங்க. நான் யதார்த்தமா பார்க்கும்போது அவங்க 2 பேரும் உங்க ரூமை பார்த்து ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அது என்ன பேசிட்டாங்கன்னு எனக்கு சரியா கேட்கல, ஆனா அது ரொம்ப சீரியஸா இருந்துச்சு. 2 பேரும் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்காங்க கபிலா, சீக்கிரம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். என்னமோ அவங்க மேல எனக்கு டவுட் போகவே இல்லை. டவுட் இருந்து போகலன்னா கிளியர் பண்ண வேண்டியதானே? அட நீங்க வேற சார், ஏற்கனவே நான் அதுக்கு ட்ரை பண்ணி நிறைய வாங்கி கட்டிக்கிட்டு தான் மிச்சம். அது ஒன்றும் அவ்வளோ ஈஸியெல்லாம் இல்லை. அப்போ இந்த தடவை நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. அப்படியா? எங்க சொல்லுங்க. ஏன் எலி, உங்களுக்கு சமைக்க தெரியுமா? ஏதோ ஓரளவுக்கு சமைப்பேன். ஓ, அப்போ சிவாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சமையல் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பார்த்துப்பேன், பட் சிவாவுக்கு சமைக்க தெரியும். ஓ பாரா, இதான் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க போல் இருக்குல்ல. அம்மா, நீங்களும் சிவாவும் ஒரே காலேஜில் படிச்சிங்களா? ஆமா, ஆனா சிவா என்னை விட சீனியர். ஓ, அப்போ கபிலனும் உங்க கூட தான் காலேஜில் படிச்சான்ல? ஆமா. பரவாயில்லையே, கூட படிச்சவனுக்கு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்போ கபிலன் அந்த அளவுக்கு நம்பிக்கையானவனா இருந்திருக்கான், அப்படிதானே? ஆமா, உங்க ஃபேமிலியில வேற யாரெல்லாம் இருக்காங்க? என் அப்பா, பாட்டி, சித்தி, அத்தை, என் தங்கச்சி அம்மு, அப்புறம் என் அத்தையோட பொண்ணு தீபு. ஓ, உங்க அம்மா? இல்ல, கபிலன் ஏதோ சொல்லிட்டு இருந்தா என்கிட்ட, அது உங்க ரொம்ப வேகமா சொன்னா என்கிட்ட. உங்க அம்மா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அர்ச்சனா இல்ல? இப்ப ரீசெண்டா கூட அவங்க ஏதோ டபுள் ஏஜென்ட் சொல்லி அவங்க பேர் கூட ரொம்ப வைரல் ஆச்சு, அவங்க தானே? ஐயோ, ஐ டென்ட் மீன் டு ஹர்ட் யூ, சாரி. நான் ஏதோ ஜெனரலா சொன்னேன், அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் அவங்க உங்க அம்மா இல்ல? ஆமா சார், பட் என்னைக்குமே அவங்க என் அம்மான்னு சொல்றதை விட நான் அர்ச்சனோட பொண்ணுன்னு தான் சொல்லுவேன். அதுக்காக நான் என்னைக்குமே வருத்தப்பட்டதில்லை. குட், வெரி குட் ஐலி. இந்த கரேஜ் தான் ரொம்ப முக்கியம். நம்மளை யாரும் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா நம்மளை பத்தி நமக்கு தானே தெரியும். எப்பவும் இப்படியே இருங்க. அம்மா, ஐ எம் சாரி டு ஆஸ்க் யூ, உங்க அம்மா எப்படி இறந்தாங்க? இல்ல, கபிலன் சொல்லிட்டு இருந்தான், அது ஏதோ ட்ரக் மாஃபியா, ஒரு கேங்ஸ்டர் யாரோ, அவன் பேர் கூட, அவன் தான் உங்க அம்மாவை கொன்னானா? ஏய் சிவா, ஐயோ, பார்த்து வரணும்ல. அடி ஏதாவது படிச்சா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, தெரியாம ஸ்லிப் ஆயிடுச்சு. ஒண்ணு இல்ல. ஒண்ணு. சரி வாங்க, முதல்ல உட்காருங்க. வாங்க வாங்க, பார்த்து மெதுவா வாங்க. பார்த்து மெதுவா உட்காருங்க. இருங்க, நான் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ, சிவா மாமாக்கு சேவை செய்ய போறானே, விடக்கூடாது. உடனே கபிலன் கிட்ட சொல்லிட வேண்டியதா. மாமா, உங்களுக்கு ஒண்ணு இல்ல? எனக்கு ஒண்ணு இல்ல. நல்லா இருக்கீங்கல்ல? இந்த போய் எடுத்துட்டு வரேன், வந்துடுறேன். இன்னும் இவன் நொன்றா? கபிலா மச்சான், பயப்படாதயா. உனக்கு என்ன வேலை சொன்னா இங்க வந்து என்ன நோண்டிட்டு இருக்க? என்ன உனக்கு? உங்ககிட்ட பேசணும், ஒரு முக்கியமான விஷயம். வா. என்ன முக்கியமான விஷயம்? அந்த சிவா உங்க அப்பாக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கான். என்னடா சொல்ற? ஆமா, போய் பாரு. ஓசில எங்க வீட்ல வந்து உட்கார்ந்துகிட்டு ஏன் புருஷனை எதிர்த்து பேசுறியா?
தேவையில்லாம வார்த்தைய விடாத. இன்னொரு வார்த்தை என் புருஷனை பத்தி தப்பா பேசுன அப்புறம் என் பொறுமைக்கு எல்லாம் இருக்காது சொல்லிட்டேன். அதுக்கு நீங்க முதல்ல ஏன் புருஷனுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கங்க. இப்ப அப்படி அவர் என்ன செஞ்சுட்டாருன்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மாமா ஸ்லிப் ஆகி கீழே விழ போனதுனால கொஞ்சம் பதட்டமா இருந்திருப்பாரு. அதனால என் புருஷன் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாரு. அப்போ தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்காம மாமாக்கு ஏதாவது ஆனா பரவாயில்லையா? நல்லத செஞ்சா கூட இப்படி குத்தம் சொல்றத நான் இப்பதான் பாக்குறேன். போதுமா இந்திரா? யாரெல்லாம் இங்க வந்து எப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு பாரு. எல்லாம் நீ கொடுத்து வச்சிருக்கிற இடம் தான். சித்தி, எதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க. கா இனிமே இவன் என் விஷயத்துல தலையிட்டா நான் என்ன வேணா செய்வேன் சொல்லிட்டேன். என்னடா செய்வா? டேய், உன்னால என்ன முடியும்? நான் என்ன வேணா செய்ய வேண்டாம். கபிலன், என்ன சின்ன குழந்தை மாதிரி வா. இல்ல இவன் கடவுளே, இத்தனை வருஷமா நான் எனக்குன்னு உங்ககிட்ட எதுவும் பெருசா கேட்டதில்ல. எனக்கும் அந்த மாதிரி எதுவும் நடந்ததில்ல. எல்லாம் என் விதின்னு நானே என்ன சமாதானப்படுத்திட்டு போயிடுவேன். அதே விதிதான். நான் யாரை பார்க்கறதுக்காக இத்தனை வருஷம் ஏங்கிட்டு இருந்தனோ அவர் முன்னாடி என்னை கொண்டு வந்து நிப்பாடிச்சு. நான் என் அப்பா பக்கத்துல இருந்தோ அவர் என்னை ஏத்துக்காம இருந்தாரு. ஒரு வழியா என் அப்பா என்னை ஏத்துக்கிட்டாரு. என் அப்பா என்னை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் ஆசைப்பட்ட முதல் விஷயம் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு அவர் எம்எல்ஏ ஆகிறது தான். ஒரு மகனா அவரோட ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு என் ஆசையும் என் அப்பாவோட ஆசையும் நிறைவேறிடுச்சு. எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு என் அப்பா எம்எல்ஏ ஆயிட்டாரு. உன்னோட துணை இல்லாம இது எதுவுமே சாத்தியமாக வாய்ப்பில்லை. அதுக்காக உனக்கு நன்றி கடவுளே. எல்லாரும் நல்லா இருக்கணும். என்னப்பா